ஹலோ கைஸ், இதுதான் எங்க ஒட்டாக்கு டாக்ஸ். நான் உங்கள் நாகி எம்பி. இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டா ஜோரோவும் எடிட்ஸ் ஆஃப் அனிமியாவாலையும் வர முடியல. உங்கள் கூட இருப்பது மதன் ப்ரோ, ஐசன் ஏஎம்பி அண்ட் எக்ஸோசாஸ் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா ராம்காம் பார்ட் 2. ஓகே, ராம்காம் டாபிக். ஆமா, அதுல அதாவது இப்போ பேசின முக்காவாசி ராம்காம் அனிமே பத்தி ஆல்ரெடி அதுல பேசி வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்தாதான் புரியும்லாம் கிடையாது. ஆனாலும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸோட டாப் 10 லிஸ்ட் ஆஃப் ராம்காம் அனிமே அதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்துக்கலாம். அதுல வந்து கொடுத்துருக்கோம் நாங்க. இப்ப இந்த பார்ட்ல வந்து அதுல விட்டு போனதை பத்திலாம் நம்ம பேச போறோம். ஹலோ சொல்லுங்க ஹலோ, ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் அனிமே எதை பத்தி பேசணும்? லாஸ்ட் டைம் நிறைய அனிமே பத்தி பேசணும். பட் ஆனா கோமிக் அண்ட் கம்யூனிகேட் வந்து நம்ம பேசிட்டு அப்படியே விட்டுட்டோம். அதாவது நேம் மட்டும் எடுத்துட்டு விட்டுட்டோம். இந்த வட்டம் கோமிக் அண்ட் கம்யூனிகேட் வந்து ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இருக்கிற 4 பேருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, கோமிக் அண்ட் கம்யூனிகேட்ல உங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர்ஸ் யாராச்சும் சொல்லுங்க ப்ரோ. நான் இவன் டடானோ தான் சொல்லுவேன். இது காதல் பூ வச்சிட்டு இருப்பானே. இருப்பான்ல அவன் தான். ஆக்சுவலி ட்ரோல் கேரக்டர்னா கூட நானமீன் ஒருத்தர் சுத்தம் தெரியுமா? நஜிமி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீசன் டிராப் பண்ணாம பார்த்ததுக்கு காரணமே நஜிமி தான். ஆனா ரொம்ப நாளா ஒரு டவுட், அது யாராலையுமே தெரியல. நஜிமி இஸ் நஜிமி. அது நியூ ஜெண்டர். ஆமா ப்ரோ, நியூ ஜெண்டர். ஏன்னா இத வச்சு ஒரு புதுசா தியரிலாம் போடுறானுங்க ப்ரோ. என்னவா இருக்கும்னு கெஸ் பண்றதுக்கு. பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஆனா பையன் மாதிரி பேசுது அப்படின்றானுங்க. சரி, ஏதோ ஒரு இருந்துட்டு போகுதுடா, விடுங்கடா. வசனமாடா முக்கியம். தெரியுது, காமெடியா தான் இருக்குன்னு சொல்லி வச்சுட்டான் போல. ஆனா கான்செப்ட் நல்ல புது கான்செப்டா கொண்டு வந்தாங்க. ஆமா, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து கோமிக் அண்ட் கம்யூனிகேட் ஸ்டார்ட் பண்ணப்போ பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் அனிமே அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோல என்ன சொன்னேன்னு தெரியல, எனக்கு ஆக்சுவலா இப்பதான் ஞாபகம் வருது. ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 2 எபிசோட்ஸ்லயே டிராப் பண்ணிட்டேன். என்னடா இது மற்ற அனிமேஸ் மாதிரி இருக்காது போல, இது என்ன இவ்வளவு ஸ்லோவா போகுதுன்னு சொல்லிட்டு டிராப் பண்ணிட்டேன். அப்புறம் நிறைய அனிமேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அகைன் ட்ரை பண்ணேன். சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் போக தான் ஒரு 5-6 எபிசோடுக்கு அப்புறம் தான் நஜிமியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ஆல்சோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் சீசன் 2ல தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. கோமியோட டடானோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஹோல்சமா இருந்துச்சு. அப்புறம் இப்ப ரீசெண்டா மாங்கா வரைக்கும் அப்படியே கீப் அப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு புள்ள பவர் பொண்ணை கூட கொண்டு வருவாங்களே, பிரவுன் கலர் ஹேர் போட்டு ஒரு பொண்ணு, பேர் மறந்து போச்சு. இது கோமிக்கு சின் படிச்சிட்டு இருக்கோம்ல, பேர் வருமே. ஆமா புட்டியா கண்ணு கோமி பின்னாடி சுத்தின்னு இருக்கும். அதெல்லாம் சுந்தரி மூமெண்ட்ஸ், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது அவளோடது போட்டு நல்லா. ஆனா எப்படி சொல்றது, இந்த மூமெண்ட் இப்பதான் இப்ப 3rd சீசன்ல வந்து கொஞ்சம் நல்லா போற மாதிரி இருக்கு. அந்த ஃபெஸ்டிவல், ஃபயர் ஃபெஸ்டிவல் நடக்கும்ல, ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல், அந்த எபிசோட்லாம் சூப்பரா இருக்கும். எந்த ராம்காம் எபிசோடு, எந்த ராம்காம் எடுத்தாலும் ஒரு ஃபயர் ஒர்க் எபிசோடு, ஃபயர் ஒர்க் ஷோ எபிசோடு எல்லாத்துலயும் இருக்கும். ஆமா, எல்லாத்துலயும் இருக்கும். இல்லாம இருக்காது. நடக்க வேண்டிய சீனை பாதியிலே கட் பண்றதுக்கு அதான் இருக்கும். என்ன எதுன்னு தெரியல ப்ரோ. நான் இன்சாம்னியாக்கு பார்க்கும் போது அதுலயும் இருந்துச்சு, இதுலயும் இருக்கு. எல்லாத்துலயும் எல்லா அனிமேஸ்லயும் இருக்கும் கண்டிப்பா. நீங்க ரொம்காம்னு எடுத்துக்கிட்டாலே ரொமான்ஸ் அண்ட் காமெடி இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா ஃபயர் ஒர்க் சீன் இல்லாம இருக்கவே இருக்காது. இல்லாம இருந்தாலும் நடக்கும். அதுல தான் ஆக்சுவலி ஏதோ ஒரு 2 பேருக்கும் கனெக்ஷன், அதாவது இருக்கிற உள்ள இருக்கிற எம்சிக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கிற இடமே அதுதான். அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான சீன் பார்த்துட்டு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல பட்டாசு நல்லா இருக்கும். மதியம் முடிச்சிருவாங்க சில இதெல்லாம். ஆமா, இந்த கோமிக் அண்ட் கம்யூனிகேட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டோரி கான்டெக்ஸ்ட் சொல்லிடலாம் வியூவர்ஸ்க்கு. ஆமா, மோஸ்ட்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, பார்க்காம இருப்பாங்க. பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இது புதுசா இருக்கலாம். ஆக்சுவலா கோமி கேனாட் கம்யூனிகேட் வந்து எதை பத்தி அப்படின்னா, கோமின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஸ்கூல்ல பாப்புலர் ஆயிடுவா. என்ன காரணம் அப்படின்னா அவளோட லுக்ஸ்னால. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பொண்ணு. பட் ஆனா என்ன ஒரு பிரச்சனை அவளுக்குன்னா கம்யூனிகேட்டிங் ஸ்கில் வந்து இருக்காது. கம்யூனிகேட்டிங் ஸ்கில் இல்லாததுனால அவங்களுக்குலாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு காமெடி கண்ட் ரொமான்டிக் வேல கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீசன்ல அவ்வளவா ரொமான்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளவா கொடுத்துருக்க மாட்டாங்க. செகண்ட் சீசன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொமான்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பாக்குறதுக்கும் பாத்தீங்கன்னா ஹோல்சமா இருக்கும். அண்ட் அது ஸ்டார்டிங்ல எடுத்த போர் உடனே அடிக்கும்னு சொல்லிட்டு யாரும் டிராப் எடுத்த பண்ணிடாதீங்க. உடனே போட்டு புளியாம எடுத்த உடனே போட்டு ஜூஸ் புளியாம அப்படியே கிராஜுவலா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆமா, உங்களுக்கு நைட் நேரம் பார்க்கணும், கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, எனக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கணும் அப்படின்னா மட்டும் பாருங்க. நீங்க எனக்கு இல்ல நான் ஒரு சீசன்ல பார்த்தேன்னா எனக்கு போனவொடனே டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்து கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்காதீங்க. ஆமா. ஏன்னா அதே மாங்கால மாதிரி இப்போ இன்னும் 300 இந்த சாப்டர்ஸ்க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா ப்ரோ? அவ்வளவு இருக்கா? இதெல்லாம் அவனுக்கு எப்ப ஆமா, அட்மிட் இன்னும் பண்ண? ப்ரொபோசலுக்கே நம்ம ஒரு 4-5 சீசன் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரொபோசலுக்கு மட்டுமே. இதெல்லாம் அவனுக்கு எப்ப அனிமேட் பண்ண போறாங்க தெரியலையே. கண்டிப்பா டைம் ஆயிரும். ஒரு அது அட்லீஸ்ட் அவ்வளவுதான். ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும். ஆமா ப்ரோ. ஆனா இந்த இது அனிமேலே வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ? நெக்ஸ்ட் சீசனுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்ல ப்ரோ, இன்னும் இது இப்ப வரைக்கும் வரைக்கும் இல்ல ப்ரோ. ஸ்டூடியோ சைடுல இருந்து எந்த விதமான ஒரு அபிஷியல் அப்டேட்டுமே இல்ல சீசன் 3க்கு. அது என்னன்னு தெரியல. ஏதாவது ஒரு இது நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருது. அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு சீசன்லயே நிறுத்திடுவான், இல்ல 2 சீசன்ல நிறுத்துவான். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த கோமிக் கம்யூனிகேட்ல வந்து பெஸ்ட் மூமெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் ஏதாவது? எனக்கு வந்து சொல்லுங்க ப்ரோ. இல்ல சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. சொல்லிடுவா. எனக்கு எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச சீனா சீசன் 2. எனக்கு மோஸ்ட்லி எல்லா சீன்ஸுமே பிடிக்கும். சீசன் 1ல வந்து நஜிமி வர்ற சீன்ஸ், காமெடி சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பிடிக்கும். சீசன் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து சாக்லேட் கொடுக்குற சீன் இருக்கும் ஒண்ணு. சாக்லேட்டா குக்கீஸான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. கோமி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்துருவா. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்துருவா. பட் ஆனா டடானோக்கு மட்டும் கொடுக்காம வச்சிருப்பா. எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாது. ஸ்கூலே முடிஞ்சிடும், எல்லாருமே வீட்டுக்கே போயிடுவாங்க. பட் ஆனா நைட் டைம் கரெக்டா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டடானோட்ட கொடுப்பான். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து டடானோ வந்து அவனுக்கு ஃபீவரோ ஏதோ ஒரு இதா இருக்கிறப்ப வீட்டுல இருப்பான். அப்போ வந்து அவனை கேர் பண்ணிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து பார்த்துக்குவான். குக் பண்ணி அவனுக்கு கொடுத்து கரெக்டா அவனோட கை இருக்கும். கையை வந்து கரெக்டா கோக்கலான்னு போவா. தங்கச்சி வந்துருவா கரெக்டா ரூம்ல. டடானோட தங்கச்சி வந்து கரெக்டா ரூம்ல திறந்துருவா. அந்த சீன் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். சீசன் 2 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, அடுத்து ஐசன் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த அனிமே எனக்கு இம்ப்ரெஸ் ஆனதே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தான். எனக்கு இவ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி இவன் தெரிஞ்சுட்டு இவளை பார்த்து ஃபர்ஸ்ட் இவன் பயப்படுவான். பயப்பட்டுட்டு இவன் கிளாஸை விட்டு வெளியே போகும்போது இவன் போயிட்டு அப்புறம் திரும்ப போர்ட்ல எழுதி அவங்க பேசுவாங்கல்ல, எனக்கு அந்த சீன் தான் இதை எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ரொம்ப. அதுல இருந்து தான் ஆக்சுவலா நான் கோமிகான் கம்யூனிகேட்டே பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல இப்போ எக்ஸோசார் சொன்னாரு எனக்கு ஸ்லோவா இருந்துச்சு நான் விட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பட் எனக்கு வந்து அது அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே. இவங்க எப்படி இவன் இவன் எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக வைப்பான் டடானோ, அதெல்லாம் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே பார்க்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு பிடிப்பால, எனக்கு அந்த சீனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே மதன் ப்ரோ. ஆமா, எனக்கு இன்னொரு சீன் வந்து ஞாபகம் வருது. இன்னொரு சீன் என்ன அப்படின்னா ஒரு நாள் ஹேர் கட் பண்ணிட்டு வருவா கோமி. ஹேர் கட்னா ரொம்பலாம் டிஃப்ரெண்டே தெரியாது, நம்மளுக்கே லைட்டா ட்ரிம் பண்ணிட்டு வருவா. யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஆனா கரெக்டா டடானோ மட்டும் நோட் பண்ணிருப்பான். அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே மதன் ப்ரோ, என்ன ப்ரோ மியூட்ல போயிட்டீங்க? வாங்க, உங்க ஃபேவரட் மூமெண்ட் சொல்லிட்டு போ ப்ரோ. இதுதான் ப்ரோ, உடம்பு சரியாம இருக்கும்போது கோமி வந்து டேக் கேர் பண்ணுவாளே. உங்களுக்கு அதே தானா? எக்ஸோ அண்ணனே அதேதான். அதுதான் நான் சைலண்டா. இன்னொரு மூமெண்ட் என்னன்னா, இவங்க ட்ரிப்பு போவாங்க.
ட்ரிப்பு போகும்போது கூட அங்க அந்த பஸ்ல இருக்க இன்சார்ஜ் வந்து ஃபுல்லாவே அந்த டூர் கைடா இருக்கும்போதே ஃபுல்லா இவங்கள பார்த்து இவங்க கப்பிள்ஸா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிப்பாள்ல. எனக்கு அந்த சீனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த Foreshadowing. டூர் போற சீன்ல நீங்க ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கீங்க, அது ஜஸ்ட் கப்பலா இருங்க, இல்லைன்னா மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவ பாப்பா. ஆமா, எனக்கு வந்து இந்த பேசிக்கலி இந்த கோமி எக்ஸைட் ஆனா ஒரு பெரிய கேட் மாதிரி ஆயிடும் தெரியுமா? ஆமா, 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 அந்த இது நல்லா இருக்கும். அந்த அந்த சீன்ஸ். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெசிபிக் சீன்னா அந்த டொனானோவோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் எப்படி கால் பண்றது முடிச்சிட்டு இருப்பா பாருங்க. ஃபோன் பண்ணிட்டு கட் பண்ணிருவா. அந்த சீன்லாம் காமெடியா இருக்கும் ஆமா, ஆமா, பார்க்கும்போது. ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பதறும் போதெல்லாம் நல்லா இருக்கும். சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் டேல அவ சீரப் பண்ணுவாள்ல, அந்த சீன்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவன் டொனானோ ஓடுவான் பாருங்க. கிரஷ் பாக்குறேன்னு தெரிஞ்சு திபு திபு திபுன்னு ஓடுவான் தலைவன். cheer up பண்ணவனே ஐ டோன்ட் கேர் எனிமோர் அந்த மாதிரி சல்லுன்னு ஓடுவான். இந்த ஓட்டம் போலீஸ் கூட எவனும் ஓட்ட மாட்டான். ஸோ அதான் இன்னியோட ஃபர்ஸ்ட் ராம்காம் பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் நாங்க இப்போ விலாவரியா பேசியிருக்கிறது கோமிக் அண்ட் கம்யூனிகேட். இந்த மாதிரி நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் பிளஸ் ஹார்ட் வார்மிங் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. சென்னின் சைடை விட்டு வாங்கடா. போர் அடிக்குதுன்னு யாரும் விட்டுறாதீங்க. ஆமா, சென்னின் சைடு சோனன் சைடு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போர் அடிச்சதுன்னா ராம்காம் பக்கம் வாங்க, ரிலாக்ஸ் ஆயிருங்க. நடுவுல ஆர்ஜே பாலாஜி மாதிரி பேசிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு மீம் வரப்போகுது, அதை மட்டும் தெரியுது. ஓகே, அடுத்து அவன் பார்த்துப்பான் ஒரு இல்ல, நான் இருக்கேன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போடுவாயா. சரி, அடுத்த அனிமேட் இருக்கும். ரெண்டாவது இன்னைக்கு அவன் பேச போற இது டாபிக் வந்து காகியா சமா லவ் இஸ் வார். இப்போ இந்த கோமிக் அண்ட் கம்யூனிகேட்ல வேற ஏதாவது இருக்கா பேச வேண்டியது? ரொம்ப பேசணும்னா பாக்குறதுக்கு ஒண்ணு இருக்காது, அதனால அவங்க பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டோம். பேசிக்கலி கோமிக் அண்ட் கம்யூனிகேட்ல அந்த ஹீரோயின் வந்து கம்யூனிகேட் பண்றது கஷ்டமா இருக்காது, அது எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்கன்ட்டு தான் கதை. நல்லா போகுது பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து கதை. இதுக்கு மேல உங்களுக்கு கான்டெக்ட் தெரியும்னா மாங்கா படிங்க அனிமே போக. அடுத்து வந்து காகியா சமா லவ் இஸ் வார் கிளாசிக்ஸ். போன வாட்டி இதை சும்மா பேசிட்டு விட்டுட்டோம், அந்த அளவுக்கு இது உள்ள போல. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ராம்காம், அந்த கான்செப்டே சூப்பரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சீனியர் டர்ன் வரும். எக்ஸோ சாசஸ்னே சொல்லுங்க. காகியா சமா லவ் இஸ் வார் நான் இதே மாதிரிதான் ஸ்டார்டிங்ல 2 எபிசோட்ஸ் பார்த்துட்டு டிராப் பண்ணிட்டேன் சப்னால. பின்னாடி ஆத்தோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்த மாதிரியே இருந்துச்சு, அதனால நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அகைன் ட்ரை பண்ணப்பதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆச்சு. சீசன் 1ல வந்து லாஸ்ட் 3 to 4 எபிசோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபயர் அவுட் சீன் நம்ம அப்பதான் பேசின மாதிரிதான், கண்டிப்பா அந்த சீன் இருந்ததா ஆகும். அதே மாதிரிதான் அந்த ஃபயர் அவுட் சீன் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இதுல காருக்குள்ள உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காகியாவோட கார்ல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சரி சீசன் 2க்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் நான் முடிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீசன் 3 வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஆன்கோயிங்ல போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு சீசன் 3ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப். ஆக்சுவலா அந்த சீசன் 3ல லாஸ்ட் அவங்க ப்ரொபோசல் பண்ற எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா மை அனிமே லிஸ்ட்ல டாப்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ சீசன் 3 வந்து அவ்வளோ ஹை ரேங்கா இருந்துச்சு. அந்த டைம்ல தான் ஏஓடி ஆல்சோ ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏஓடி ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருந்துச்சு. இந்த அனிமே வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருந்துச்சு. எல்லாரும் என்னடா இதை போய் டாப்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரேட்டட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அது நான் கண்டிப்பா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காகியா சமா லவ் இஸ் வார் வந்து எவ்வளவு ஒர்த்துன்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஆமா, பார்க்காதீங்கன்னா பாருங்க, நல்லா போகுது. அதான் நான் இதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சப்ல பாத்தீங்கன்னா டபுள் ஒரு டெரியுமா ரிவாட்ச் பண்ணுங்க தயவு செஞ்சு, காகியா சமா லவ் இஸ் வார் மட்டும். நான் டப்பு ரெக்கமெண்ட் பண்றேன், ஒரே அனிமே இது மட்டும்தான். ஏன்னா அங்க சப்டைட்டில்ல ஓடுற ஹியூமரை நீங்க டக்குன்னு நரேட்டர் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். உங்களுக்கு அது சரியா பார்த்தா பாதி நேரம் பார்ப்போம், பாதி நேரம் பார்க்காம விட்டுருவோம். ஆனா டப்புல அந்த நரேட்டர் போட்டு 2 பேரையும் ரோஸ்ட் பண்ணி எடுப்பான் பாருங்க, செமையா இருக்கும். ஸோ
டப்பு பாருங்கடா இதுல, இதை மட்டும் டப்பு பாருங்கடா, வேற எதுக்கும் டப்பு பார்க்காதீங்க, இதை மட்டும் டப்பு பாரு. அதான் அப்படி நம்ம யாராச்சும் ட்ரை எக்ஸ்ட்ரா பண்ணாதான் சொன்னோம். போனீங்கன்னா கண்டிப்பா டப்ல பாருங்க. கண்டிப்பா சப்ல நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் டப்ல பாருங்க, உங்களுக்கு அப்படியே வேற எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சத்தியமா சொல்றேன். மோஸ்ட்லி ஏன்னா நிறைய பேர் வந்து டப்ல பார்க்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா ஆமா நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். காவ்யா சாமால வீஸ்வார் வந்து ஏதாச்சும் அந்த ரிலேட்டடா ஒரு போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காமெடி சீனோ இல்ல ஏதாச்சும் ஒரு சீனோ வந்து சப்ல இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே சொல்ற ஒரே காமனான விஷயம் என்னன்னா டப்ல வந்து பெட்டரா இருக்கும், டப்ல பெட்டரா இருக்கும். மோஸ்ட்லி யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த அனிமேக்குமே டப்பு பெட்டரா இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா இந்த அனிமேக்கு வந்து நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் டப்பு பெட்டரா இருக்கும்னு. ஸோ நானே வந்து பாத்தீங்கன்னா அகைன் இதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் இருக்கேன். டப்ல ஒரு ரீவாட்ச் Rewatch கண்டிப்பா பண்ணு. பண்ணலாம்னு இருக்கேன். So நீங்களும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றேன். நான் சப்லயும் பார்த்துட்டேன், இருந்தும் சரி ஓகே காவியசமா திருப்பி பார்ப்போமே, ஆனா ஒரே இதை திருப்பி பார்த்தா போர் அடிக்குமேன்ட்டு டப்புல போட்டு பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா சும்மா பார்த்தேன். ஆனா சத்தியமா சரியான காமெடி பண்ணிச்சுனானுங்க டப்புல. ஸோ பாருங்க. அதாவது ஒரு சீனை நீங்க வந்து புரிஞ்சுக்கிற விதமே வந்து மாத்திடுவான், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமரா கொண்டு போயிடுவான் டப்புல வந்து. இப்போ வந்து இப்போ நம்ம சப்ல பார்க்கும்போது நம்ம ரீட் பண்ற ஃப்ளோல தான் நம்மளுக்கு வந்து அது புரியும். இதுல வந்து அந்த ஃப்ளோலயே அவன் சொல்லுவானா, நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அவர் இதோட சொல்லுவான், நரேட்டர் அவன் பேசுற விதம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் அப்படியே ஒரு மாதிரி மாறும். இங்கிலீஷ் அவனுங்களை கலாய்க்கிற மாதிரியே அவன் பேசுவான். அதனால கொஞ்சம் இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னொன்னு எனக்கு இந்த முக்கியமா அனிமேல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சொல்லு ப்ரோ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரொமான்ஸ் அண்ட் காமெடி. இந்த கான்செப்ட வந்து கரெக்டா யூஸ் பண்ண சில அனிமேஸ்ல இதுதான் ரொம்ப ஃபேவரட்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா காமெடி வந்து அவ்வளோ கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற அனிமேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் அண்ட் காமெடின்னு சொல்லிட்டு காமெடிஸ் வந்து அவ்வளவா இருக்காது, கொஞ்சம் போரிங்கா போற மாதிரி இருக்கும். சில அனிமேஸ்ல மட்டும்தான் காமெடி வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல இருக்கிற ஹியூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்கா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதிகமா சிரிச்சு பார்த்த ஒரே ரொமான்ஸ் அனிமேனா இந்த இது மட்டும்தான். இதோட கான்செப்டே வந்து ஒரு மாதிரி புது விதமா இருக்கும். அது 2 பேரும் லவ் பண்றாங்க, ஃபர்ஸ்டே சொல்றான் அவன் 2 பேருக்கும் சொல்லவே மாட்டானுங்க. யாரு Ego. ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றாங்களோ அவங்க தோத்ததான் இது நினைச்சுக்கிட்டு, நீ ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ப்ரொபோஸ் பண்ற மேட்ச் வரைக்கும் மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி உனக்குன்னா செமையா அவ்வளோ போவோம். தெனாவட்டு. ஆமா. ஓகே, கோமிக் அண்ட் கம்யூனிகேட்ல பண்ண மாதிரி இதுல உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ்? எனக்கு வந்து சீசன் 3ல சீசன் 2ல வந்து பாத்தீங்கன்னா இஷிகாமியோட பாஸ்ட் ஆக்சுவலா அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அந்த இதை பார்த்து. அதனால அது ரொம்ப ஃபேவரெட்டு. வேற வந்து பாத்தீங்கன்னா காகுயா ஷிரோகானே மூமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீசன் 3ல வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வரும். எப்போ வந்து ஷிரோகானே வந்து காகுயா மேல வந்து ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காகுயா வந்து லாங் ஹேர் வச்சுட்டு ஒரு பொண்ணை சேவ் பண்ண போவான்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ள விழுந்தப்போ. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஷிரோகானே அண்ட் அவனோட சிஸ்டரோட மூமெண்ட் அவங்க இது சூப்பரா இருக்கும். அவனுக்கு வந்து போடுறதுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே இருக்காது. பட் ஆனா எல்லா அந்த அவனோட தங்கச்சிக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வாங்கி வச்சிருப்பான், புது புது ட்ரெஸ்ஸா வாங்கி வச்சிருப்பான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு பழைய ட்ரெஸ் வச்சிருப்பான். அப்புறம் அவ வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்குன்னு காசு சேர்த்து வச்சிருந்த காசுல அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல எனக்கு அதே ரொம்ப மாதிரி ஃபேவரட் அவங்க அதாவது அவங்க அண்ணனுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பா. இது ஆமா, யாருமே ஜெலசி அது மாதிரி. எஸ். அதாவது ரொமான்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஃபேமிலி திங்ஸ், காமெடி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற ஃபுஜியோரா சீன்ஸ், ஆமா அதை நம்ம சொல்ல மறந்துடவே கூடாது. ட்ரைனிங் கொடுக்குற சீன், என்ன எல்லா இந்த முக்கியமா அந்த ரேப் பேட்டிலுக்கு எடுப்பாங்க ரேப் சிவகணையோ, சரியான காமெடி அதெல்லாம். செம்ம காமெடியா இருக்கும். சீக்காவும் அவனும் பண்றது செம்ம காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட்பால் இல்ல பேஸ்கெட் பால் நினைக்கிறேன், பேஸ்கெட் பால் ட்ரைனிங் அவனுக்கு என்னென்னலாம் எதெல்லாம் லேக் பண்றானோ அதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக பண்ணுவான். நான் தான் அவனை வளர்த்தேன். நிறைய இருக்கியா. அடுத்து நம்ம ஐசன் ப்ரோ, உங்களுக்கு நீ பாத்தியா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் கேக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சொல்லு ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே எனக்கு டிராப் பண்ணிட்டதுனால எனக்கு இந்த அனிமேல ஐடியா கிடையாது. ஓகே, அப்ப நீ டப்புல தான் பாக்குற. திருப்பி ஓகே, வந்து நான் கேட்பேன். பாக்குறேன். அடுத்த ஆள் நம்ம மதன் ப்ரோ,
நீங்க சொல்லுங்க. இந்தா வந்துட்டேன். நான் சீசன் 1 மட்டும் பார்த்துருக்குறேன். அதுல வர இஷிகாமி அப்புறம் சீக்கா வர எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இஷிகாமி அண்ட் சீக்கா வர மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப காமெடியா இருக்கும் அது ஃபர்ஸ்ட் காகுயா சீசன்ல. பார்த்து பயப்படாம பாருங்களா, செகண்ட் அதெல்லாம் சீசன். எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு ஸ்டார்டிங்ல பார்க்கும்போதெல்லாம். நான் போய் வீட்டுல ஆமா போறேன், நான் போய் சாவறேன் அப்படின்னு செம்ம சிரிப்பா இருந்துச்சு. இன்ட்ரடக்ஷன் இஷிகாமி அப்புறம் இன்ட்ரடக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். சீக்கா காகுயாவோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து. சின்ன வயசு ஃப்ரெண்ட்ல இருந்து அப்பத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்து அவங்க பாண்டிங்கே வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸோட பாண்டிங்கே பாண்டிங்கே சூப்பரா சூப்பரா இருக்கும். இருக்கும். எனக்கு வந்து எதுனா இது நம்ம இஷிகாமி வந்து ஆர்ச்சரி காகையாவையும் இவ சீக்காவை வச்சு சொல்லிட்டு இருப்பான்ல ஆர்ச்சரி. இது அந்த ஜோக் கேட்டிருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா, காகியா அதெல்லாம் மட்டும்தான் அந்த இதுக்கு செட் ஆவா, set ஆ சீக்காக்கு வந்து செட் ஆகாது, எதுக்குன்னு சொல்லி ரீசன் சொல்லுவான். சொல்லும்போது ரெண்டு பின்னாடி பேரும் பின்னாடி வந்து பாக்க பாரு. டேய் சரியான சொல்லாதடா காமெடி. சொல்லாதடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனோட பின்னாடிதான் ரியாக்ஷன் இருக்கும் வந்து ஒவ்வொரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு. நல்லா இருக்கும். சீக்கா மூமெண்ட்ஸ் எல்லாமே செம காமெடியா இருக்கு. முக்கியமா ஆமா, அப்படியே நியூஸ் பேப்பரை வந்து ஸ்லோவா மடிச்சு டேப்பை வச்சு சுத்தி சடார் சடார்னு ஒரு அடி அடிப்பா, செம்மையா இருக்கும். அப்புறம் இது இவா கூட காகியா கூட நைட் ஸ்டே பண்ணுவோம்ல, அப்போ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் இதுக்கு சிரோகானைக்கு ஃபோன் பண்ணுவாங்களே நைட்டு. அது ஆமா கூட ஆமா சிஸ்டர் பாத்துருவா. அதெல்லாம் வந்து செம காமெடியா இருக்கும். ஆமா, வீடியோ காலோ ஏதோ ஒண்ணு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வீடியோ கால் போடுவாங்க. சீக்கா தான் பிளான் போட்டு விடுவா. ஆமா கிரேப் ஜூஸ் குடிச்சதுனால காகியா லைட்டா போதையான மாதிரி உட்காந்துட்டு இருப்பாளா. இது சிரோகானைக்கு ஃபோன் போடவா, ஓகே ரெண்டு பேரும் ஃபோன் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னுட்டு அவளோட சிஸ்டர் உள்ள வந்துருவா. அப்புறம் என்ன நடந்தது அண்ணன் நீங்க யார்கிட்டயோ அனிமே பேசிட்டு இருக்கான் நைட் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா ஷிரோகானியோட அப்பாவோட மூமெண்ட்ஸும் காமெடியா இருக்கும். ஆமா, எனக்கு இதுல இருக்கலே சரியான ஃபனி மூமெண்ட் என்னன்னா, ஒரு வீட்டுல போய் மாட்டிப்பாங்க. சிரோகானையும் காகுயாவும் போய் மாட்டிப்பாங்க. இது இவன் செட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு காகியா நினைப்பா. இவன் வந்து காகியா செட் பண்ணிருக்கான்னு நினைப்பா. ரெண்டு பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இவங்க செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு யாரும் போனும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் சும்மா உள்ள கத்திக்கிட்டு இருக்குங்க. ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஆன்டி செட் பண்ணிட்டு சரியான காமெடியா இருக்கும் அதெல்லாம். ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சீன் இருக்கியா, சரியான காமெடி. சப்ளையும் டபுளையும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சப்ல வந்து லைட்டா ரெடி செச்சுட்டு விட்டுருவீங்க, டபுள் அவன் போட்டு ரோஸ் பண்ணுவான் அந்த சீன்ல எல்லாம். எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் டப் ஒருத்துனா இந்த ஒரு அனிமிக்கு சொல்லலாம். ஏன்னா ஹியூமர் பயங்கரமா பண்ணிருப்பான். வாய்ஸ் ஆக்டிங் எல்லாமே பக்காவா இருக்கும். பிடிச்ச வாய்ஸ் ஆக்டிங் வந்து இஷிகாமிக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பான், சூப்பரா கொடுத்துருப்பான். சீக்கா திட்டுறதுல இருந்தே அவன் அந்த ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா பேசுவான் தெரியுமா இஷிகாமி கேரக்டர். அது வரைக்கும் பக்காவா பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் அவன் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பாரு ப்ரோ, டப்புல சரியான காமெடியா இருக்கும். போயிட்டு இஷிகாமி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டெரர் பீஸ் மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவான். இந்த மாதிரி நம்ம பார்க்காத காரணம் வந்து அவனுக்குள்ளே அவன் தனக்கு தானேன்னு வச்சுக்குவான், வேற யார்ட்டையும் பழக மாட்டான். அந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி கெத்தா காமிச்சிட்டு திடீர்னு போயிட்டு இவெல்லாம் அவன் வெயிட் பண்ணதுக்கு எதுக்குன்னா ரிசைன் பண்ண அவன் பிரசிடென்ட் போயிட்டு நான் இது ஸ்டூடெண்ட் கமிட்டி மீட்டிங்ல இருந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவான்ல. அது சொன்ன ரிசைன் பண்றதுக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேள்விக்குரிய நிறுத்திடுவான். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். டப் மூமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் காகியா பத்தி. இதுக்கு மேல அதை பத்தி சொன்னோம்னா உங்களுக்கு அந்த அனிமே கொஞ்சம் ஸ்பாயிலர் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா ஹியூமர்ஸ் நிறைய சொல்லிட்டோம். பாக்குறதா இருந்தா புதுசா பாக்குறீங்கன்னா டப்புல பாருங்க. ஆல்ரெடி சப்புல பாத்துட்டேன் அப்படின்னாலும் நீ போய் டப்புல பாருங்க இந்த ஒரு அனிமே மட்டும். எங்க பாட்காஸ்ட் ஸ்பாயிலர் ஃப்ரீ, அதனால நீங்க போய் தனியா பாத்துங்க. ஆமா, எங்க பாட்காஸ்ட்ல இது வரைக்கும் நாங்க ஸ்பாயிலரே சொன்னதில்லை. ஸ்பாயிலரே பண்ணதில்லை ஒன்னுத்துல கூட. ஓகே, அடுத்தது எதுக்கு ப்ரோ மூவ் ஆகலாம்? எக்ஸோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏஜென்ட் ப்ரோ, உங்களுக்கு என்ன ப்ரோ? அன்ரேட்டட் அனிமே நிறைய இருக்கு. அதுல தி குவிண்டெசென்ஷியல் குவிண்டபிள்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு எக்ஸோ ப்ரோக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாத்துட்டாரு. நாங்க அந்த இது லிஸ்ட்ல வச்சிருந்தோம் ஆக்சுவலா, இன்னைக்கு பேசலாம்னு சொல்லி. இன்னைக்கு பேசலாம்னு சொல்லி போன வாட்டி சும்மா பேரை சொல்லி விட்டுட்டோம். இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. முதல்ல எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் உங்க ஃபேவரட் ஒருத்தரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஐசன்ல இருந்து ஆரம்பிக்கும். எனக்கு யோட்சுபா. அடுத்து எக்ஸோ ப்ரோ. மிக்கு. நீ என்ன
என்னிடமே அணி 4 வீக்கு தான். அடுத்து நம்ம மதன் ப்ரோ. எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க, நான் பார்க்கலங்க. ஓ நோ. மதன் ப்ரோ திருப்பி சைலண்ட் மோடுக்கு போயிடுவார். அப்ப எதுக்கு? அவ்வளோதான் ஓகே, அண்ணன், ஒதுங்கிக்கிறேன். கண்டெஸ்டன்ஸ் அக்கௌண்ட் பிளட்ஸ் பத்தி நம்ம ஐசன் ப்ரோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. நம்ம அதுக்கப்புறம் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் நம்ம பேசிப்போம். ஐசன் ப்ரோ. குவிண்டசென்ஷியல் குவிண்டபெட்ஸ் வந்து எப்படின்னா 5 சிஸ்டர் இருப்பாங்க. குவிண்டபெட்ஸ்னா எப்படின்னா ட்வின்னா 2 பேரு, குவிண்டபெட்ஸ்னா 5 பேரு. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு ரிச்சான ஃபேமிலியில இருக்கவங்க. நம்ம ஹீரோ பேர் வந்து ஃபூட்டாரோ. அவன் வந்து எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு கூட சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் ஏழையா தான் இருப்பான். அவனும் இவங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் படிப்பான். ஸோ அவனுக்கு வந்து அவன் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவனுக்கு பணம் தேவைப்படும். அப்போ வந்து இந்த பொண்ணுங்க வந்து பணக்காரங்க. இந்த பொண்ணோட அப்பா வந்து இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு நீ டியூஷன் எடுக்கணும். இவங்க யாருமே ஃபர்ஸ்ட் எல்லாருமே அடங்கா போயிடாது. யாருமே வந்து எந்த டியூட்டருமே ஒழுங்கா இருக்க விட மாட்டாங்க. நீ இவங்களை சக்சஸ்ஃபுல்லா இவங்களை வந்து நல்லா படிக்க வச்சுட்ட அப்படின்னா உனக்கு வந்து பணம் எல்லாமே நல்லா நல்ல பேர் இருக்கும். அந்த மாதிரி சொல்லி வச்சிருப்பான். அதுல இருந்து தான் ஸ்டோரி மூவ் ஆகும். இவன் எப்படி இவங்களை வந்து நல்லா படிக்க வைக்கிறான், அதே மாதிரி இவங்களுக்குள்ள எப்படி ரொமான்ஸ் வருது, கடைசியா யார கல்யாணம் பண்ணுவான், அதுதான் இந்த ஸ்டோரியே. ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. 2 சீசன், ஒரு படம், அப்புறம் ஓவிய வந்தது 2 எபிசோடுன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு நாங்க பேசுற எல்லாமே ஒரு தனித்தனி கான்செப்ட். எதையுமே ஒண்ணு கூட ஒண்ணு கிளாஸ் ஆக மாதிரிதான் இருக்கும். வழக்கமா எல்லா ராம்காம்ல இருக்கிற மாதிரி இதுலயும் ஃபயர் ஒர்க் சீன் இருக்குல்ல? ஐ திங்க் இது ஒரு மீமாவே மாத்திடலாம். போட்டியே வரும். இந்த 5 பொண்ணுங்கள்ல யாரு கூட வந்து ஃபூட்டாரோ இருக்கணும், யார் கூட அவன் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியே வரும் இதுல. ஆமா, அது எபிசோட்ல வர மட்டும் இல்லாம இங்க ஃபேண்டம்ல அடிச்சுப்பாங்க. இவ கூட தான் இருப்பான், இவ கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு இங்க ஃபேண்டம்ல அடிச்சுப்பாங்க. ஆமா, தமிழ்ல இன்னும் அந்த அளவுக்கு ஃபேண்டம் வரல. ஆனா ஆமா, நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த 5 பொண்ணுங்களுக்குமே நான் வந்து எடிட் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியல, மேக்சிமம் தெரியல. ஆமா, ஆக்சுவலா நான் உங்க எடிட் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இட்சுகிக்கு போட்டிருந்தப்ப நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இச்சிகாக்கு போட்டீங்க. விக்கு, அதுக்கப்புறம் நினோ, அது மாதிரி எல்லாருக்கும் போட்டேன். கடைசியா தான் இவ யோட்சுபாக் போட்டேன். நான் ஒண்ணு மட்டும் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். 5 பேரையும் சேர்த்து வச்சு ஒண்ணு போட்டேன். பட் ஆனா அது வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் பேஜ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல போட்டேன். பிப்ரவரியில போட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த டைம்ல அவ்வளோ ரீச் இல்ல. அகைன் ஒரு தடவை நல்ல கான்செப்டோட போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் சாங்ஸ், அதுவும் கரெக்டா லவ் சாங்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது ப்ரோ. அதனால இன்னும் அந்த அளவுக்கு போட்டா ஃபியூச்சர்ல வந்தா வரும். ஏம்பி ஆக்சுவலா நான் வந்து எடிட்டுக்கு வந்து சாங் தேட மாட்டேன். மோஸ்டா நான் சாங் கேட்கும் போதே இந்த சாங்குக்கு இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். நான் அப்படியே நோட் பண்ணி வச்சிருவேன். என்னோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் அப்படியே மெசேஜ் பண்ணிடுவேன் நானே. இந்த என்னோட என்ன மாதிரியே இருக்கீங்கப்பா. ஆனா அதேதான் நானும் நிறைய பேர் சாங் நல்லா செலக்ஷன் பண்ற ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ஷன்லாம் கிடையாது, அனிமே அப்படியே நமக்கு மைண்ட்ல வரும், இந்த பாட்டுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்ட் திங்க் ஆகும். நான் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணேன். எனக்கு என்னன்னா ஷோன் அனிமேக்கு நான் ஈஸியா பண்ணிடுவேன். ராம்காம் நான் பார்த்ததே 5 தான். அந்த 5த்துல என்ன பாட்டு செட் ஆகும்னு யாருக்கு தெரியும்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பாட்டிஃபைல உட்காந்து தேடு. ஸ்பாட்டிஃபைல லவ் பிளேலிஸ்ட் இருக்கும்ல, அதை போட்டு விட்டுருவேன். இதுல எதுனா 1-2 சிங்க் ஆகாம போயிடும் வேற. அதான் நான் வந்து பாட்டு தேடினா தான் ப்ரோ. அந்த 5 பேருக்கும் நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லவ் சாங் எடுக்கணும். நான் வந்து அதை தேடிதான் இருக்கேன். எனக்கு அதை அதான் பேசிக்கலி இப்ப வியூவர்ஸ்க்கு குழம்பும், நீ என்னடா பாதிதான் பேசிட்டு எதுக்கடா அந்த பக்கம் போறீன்ட்டு. எல்லாரும் ஏஎம்பி பண்றவங்கதான். சும்மா ஏஎம்பி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நீங்க பாட்டு தனியா தேடினீங்கன்னா சிங்க் ஆகிறது கஷ்டம் தான். ஏன்னா ஒரு சீனிக்கு சிங்க் ஆகும், ஒரு சீனிக்கு சிங்க் ஆகாது. ஃபுல் பாட்டு கேட்டுட்டு உங்களுக்கு அது எந்த கேரக்டரோட ரிலேட் பண்றது இருக்கோ அந்த கேரக்டருக்கு பண்ணுங்க. 1-2 சீன் சிங்க் ஆகலாம் கூட பிரச்சனை இல்லை. எல்லா லைனும் எப்பவுமே சிங்க் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த லைன் சிங்க் ஆச்சுன்னா அந்த பாட்டை நீங்க அப்படியே ஓகே பண்றீங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் சஜஷன் ஃபார் ஏஎம்பி கிரியேட்டர்ஸ்.
ஆமா ஓகே, நம்ம இது அனிமே டாபிக் குள்ள வருவோம். ஐ திங்க் எடிட்ஸ் ஆஃப் அனிமே இதை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் வரல, வந்தாருன்னா அவரை வச்சு கலாச்சிட்டு இருக்கலாம். Bro, உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்? வேற மீக்கோ தான் மாட்டி சொன்னாருன்னா கலாச்சிட்டு இருக்கலாம். ஓகே, 5 பேருமே பிடிக்கும்னு இருப்பாரு. ஆமா bro. எனக்கு வந்து ஒரு மூமெண்ட், இந்த மூமெண்ட் தான் எனக்கு ஃபேவரட்னு அப்படின்னு எதுவும் கிடையாது. எனக்கும் அப்படிதான். எனக்கு இந்த வந்து அனிமே பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அதுல பர்சனல் இதுதான் ஃபேவரட் பிடிக்கும்னு அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லு bro, சொல்லு. பர்சனல் ஃபேவரட்னு சொல்ல போனா எனக்கு வந்து நினோ ப்ரப்போஸ் பண்றது. எல்லாருமே இவனுக்கு ஃபூட்டாரோக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு பயப்படும் போது அவன் மட்டும் தைரியமா அவ தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவா. அந்த சீன் பிடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அநாயங்கா ஃபீல் ஆனது வந்து இட்சுகி வந்து கொஞ்சம் தடுக்குப்பா, இவங்க சேர விடாம நிறைய கோளாறு பண்ணிட்டு இருப்பா. அந்த சீன் எனக்கு கொஞ்சம் அநாயங்கா இருந்தது. அப்புறம் அது அப்படியே அவளுக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்டாவே ஆயிடுச்சு. அதனால எனக்கு அந்த சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க எல்லாரும் தேர்றது என்ன ப்ரோ? இட்சுகியா இச்சிகாவா? சாரி, இச்சுகா கன்ஃபியூஸ் ஆகுது பேரு. ஏன்னா அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா இட்சுகி மோஸ்ட்லி எதுவும் இல்ல, இட்சுகிக்கு கேரக்டர் டெவலப்மெண்டே அதுல கம்மி தான். இச்சுகா கன்ஃபியூஸ் ஆச்சு. அது இச்சிகாக்கு தான் எனக்கும் அந்த சீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சீசன் எண்டிங்கா, ஆமா ஃபர்ஸ்ட் சீசன்ல தான், ஃபர்ஸ்ட் சீசனா சாரி செகண்ட் சீசன் நினைக்கிறேன். இந்த அனிமே பார்க்கும்போது ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த அனிமே பார்க்கும்போது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ராம்காமா ஸ்டார்ட் பண்ணி ஹேரம் மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா போக கொஞ்சம் நல்லா போச்சு. எனக்கு இப்ப நிறைய பேர் கூட ஸ்டார்ட் பண்றாங்க, என்ன கேக்குறாங்கன்னா இது ராம்காமா ஹேரமா அப்படின்னு தான் கேக்குறாங்க. ரெண்டுமே தான் ப்ரோ, 2 ஜானரும் கலந்ததுதான். அதான் 2 ஜானர் கலந்தது. பட் ஆனா அந்த இப்போ இந்த ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு காமெடி அதுல போகல, அந்த மாதிரி இல்லாம ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாவே கொடுத்துருப்பாங்க. அவங்க அம்மாவோட பார்ட்டு, இவங்க 5 பேர் அதாவது எவ்வளோ க்ளோஸா இருக்கணும், சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கிற பாண்டு. ஆக்சுவலா இவங்க 5 பேருமே சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது ஃபூட்டாரோட பழகிருப்பாங்க சின்ன வயசுல. ஆமா, எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்கும் சின்ன வயசுல. அது வந்து நமக்கு போக போக தான் காட்டுவாங்க. செகண்ட் சீசன்ல தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா செகண்ட் அதே மாதிரி காட்டுவாங்க. செகண்ட் சீசன் தானே. ஆமா, எனக்கு நான் யோட்சுபா ஏன் பிடிக்கும்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து யோட்சுபா செம சீர்ஃபுல்லா இருப்பா, அது பிடிக்கும். கூடவே அவளோட பாஸ்டும் பிடிக்கும். அவ தான் எல்லாத்துலயுமே டாப்பா இருப்பா இந்த 5 குண்டபிள்ளையுமே. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ ஸ்போர்ட்ஸ் சைடு போயிடுவா. எனக்கு அதனாலேயே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி யாராவது கெஸ் பண்ணீங்களா கடைசியா யோட்சுபாவோட தான் ஃபூட்டாரோ சேருவான்னு? எனக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பாய்லர் தெரிஞ்சப்ப வந்து பாத்தீங்கன்னா சீசன் 2 முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்பாய்லர் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலா நான் வேணும்னே கூகுள்ல செக் பண்ணி பார்த்தேன் யார் கூட இதாகும்னு சொல்லிட்டு. பார்த்தப்போ எனக்கு வந்து யோட்சுபா எனக்கு வந்து டிசப்பாயிண்டடா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. பட் ஆனா அனிமே ரிலீஸ் ஆச்சுல லாஸ்ட் இயர், அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூவி வந்து சாரி இந்த இயர் தானே ரிலீஸ் ஆச்சு. ஆமா, இல்ல போன வருஷம் தான் நினைக்கிறேன். போன வருஷம் தான் நினைக்கிறேன். போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு, இந்த வருஷம் நமக்கு வந்தது. நமக்கு வெப்சைட்ல வந்தது. ரைட். அப்போ நம்ம இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அவளோட கேரக்டர் பேக்ரவுண்ட் பேக் ஸ்டோரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சு. ஆக்சுவலா அவ தான் டிசர்வ்டு, ஃபூட்டாரோவுக்கு வந்து அவ தான் செட் ஆவா அப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா மற்ற கேரக்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தா கூட எனக்கு அவ்வளவா ஹாப்பியா இருந்திருக்காது. யோட்சுபா வின் பண்ணதுல எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் மிக்கு ஃபேன் தான், பட் ஆனா யோட்சுபா தான் வின் பண்ணியிருக்கணும்னு நான் இப்போ வரைக்கும் கூட நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலா அந்த மூவில எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்டான சீன் எப்படின்னா, கடைசியா 5 பேருமே அந்த வெட்டிங் ட்ரெஸ் போட்டு வந்து யாருன்னு கரெக்டா கெஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இவன் கரெக்டா யோட்சுபா ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரையா நீ இவதான் நீ இட்சுகி நீ இச்சிகா அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டா சொல்லிட்டு கடைசியா அவளுக்கு கையில ரிங் எல்லாம் போட்டு விட்டு கூட்டு போவான். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஏன்னா இந்த அனிமே ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா குழப்பிட்டே இருப்பான், யார் யாருன்னா தெரியாது. அது கரெக்டா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இவனும் கரெக்டா எல்லார பத்தியும் எல்லாரோட கேரக்டர்ஸ பத்தியும் புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஆத்தர் வந்து அதுல கரெக்டா சொல்லிருப்பான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்லயே எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வேஷம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிச் பண்றதுக்காகவே அவங்க வந்து வேஷம் மாத்தி மாத்தி போடுவாங்க. ஆமா, மிக்குவும் மாத்தி மிக்கு மாதிரி உங்களுக்கு மாறணும்னா அந்த ஹெட்போன் மட்டும்தான்.
ஹெட்ஃபோன் எடுத்து போட்டு ஆமா. முடிய கழிச்சு விட்டாங்கன்னா அவ்வளவுதான், மிக்கும் மாதிரி மாறிடுவாங்க. அந்த மாதிரி யோசிச்சுபாக்க அந்த விக்வர்ஸே கிரீன் கலர் ரிப்பன். ரிப்பன், அந்த தலையில அந்த ஒரு ரிப்பன் கட்டினா யோசிச்சுபா மாதிரி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்க மாத்திட்டு எப்படி இந்த லவ் ஃபீல் பண்றதுக்காகவே இவங்க நிறைய டைம் மாறுவாங்க. இச்சிகாலாம் ஒரு வாட்டி வேஷம் போடுவான்னு நினைக்கிறேன், மறந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இச்சிகா போடுவாளா இட்சுகி போடுவாளா தெரியல, இட்சுகி மிக்கு மாதிரி வேஷம் போடுவா ஒரு வாட்டி. ஆமா, அவங்க அந்த மாதிரி நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்கிறப்பன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அப்ப கூட இவன் கூட அட்வைஸ் கேட்பான் தெரியுமா, அவன் யார் இருப்பான்னு எனக்கு சரியா தெரியல, பாட்டி இருப்பாங்களா தாத்தா இருப்பாங்களா தெரியல, பட் கரெக்டா கெஸ் பண்ணுவாங்க, இது இது இந்த மிக்கு தான், இது இட்சுகி தான். அவரு கெஸ் பண்ணும்போது இவன் அட்வைஸ் கேட்பான், நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இது லவ் தான், அந்த அவங்களுக்கு இருக்க லவ்னாலதான் எனக்கு இது யாரு யாருன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு அவரே சொல்லுவாரு. தாத்தான்னு தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. ஆமா, தாத்தா தான். நீ எப்போ அவங்கள கரெக்டா உண்மையா நீ இது பண்றியோ, அவங்க மேல பாசம் வைக்கிறியோ, அப்பதான் உனக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே சரி உனக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு கடைசியா அது அந்த மூவியோட லாஸ்ட்ல தான் அவனுக்கு எல்லாருமே கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணுவான். பேசிக்கலி ஒரு டக்குன்னு முடிக்கிறது மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா போகுது. உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் நீடு. இப்போ எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, இப்ப நம்ம ஆல்ரெடி யாரு கூட சேரப்போன்னு சொல்லிட்டோம். இப்போ பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கவன் முதல்ல அது போய் இது பண்ற டிசப்பாயிண்ட் போயிட அவர் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்து சொல்லி கேட்டா நினைச்சு பாருங்க. நானே மதன் நான் பார்க்காம உள்ள இருந்து நன்றி வணக்கம் பாக்கும்போதே தெரிஞ்சிடும். நான் பாட்காஸ்ட் முடிச்சோடனே ஒரு மீம் போடுறேன் இன்ஸ்டால. எதுக்கு மதன் நான் அனுப்பிச்சு விட்டதுதான். என்ன அதுல பாதிதான் இப்போ இதுவாயிருக்கு எப்ப எல்லா பாட்காஸ்ட்லயும். ரெண்டு பேர் இல்ல இப்போ, அதனால அது செட். ஆமா, இன்னும் 2 பேர் இன்னைக்கு இருந்தாங்கன்னா அது அந்த 3 பேர் கரெக்டா வந்திருக்கும். ஓகே, அதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் லாஸ்ட் இதுல. ஏன்னா மீக்கு ஃபேனா இருந்துட்டு கடைசி என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிதான் இருந்துச்சு. அந்த நிஜமான அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஓரளவுக்கு தோணுச்சு, ஓகே எனக்கு இதான் செட் ஆகும் அந்த மாதிரி ஃபீலிங்க்கு வந்து அந்த மூவினால தான். பெர்ஃபெக்ட் வைஃப்னா அது யோசிச்சுபா தான். ஆமா, இல்ல மிக்கு தான் ப்ரோ. நம்ம இதுக்கு சொல்லலாம், நான் டிஃபெண்ட் பண்ணிட்டே போலாம் சரி இருக்கு. ஆனாலும் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு போடும்போதுதான் நினைக்கிறேன். எல்லோ ஃபிளாஷ்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாரு, பிக் பூக்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாரு என் வீடியோக்கு. நிறைய பேர் அதுக்காகவே ப்ரோ அத நான் வேற மாதிரி நினைச்சேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு. இஃப் யூ நோ வாட் ஐ மீன். ஆக்சுவலி இந்த இத பாக்கிறதுக்கே சரி வேற நினைச்சுக்கிட்டாங்க நிறைய பேர். நான் நினைச்சிட்டு அது பார்க்காம இருந்தேன். இந்த அனிமேல நிறைய ஃபேன் சர்வீஸ் இருக்கும், கூடவே காமெடி. ஆக்சுவலா ஸ்பாயிலர் தெரியாதவங்களுக்கு வந்து இது ஒரு மிஸ்டரியா போகும், யார் கூட சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான்லாம் ஸ்பாயிலரே பார்க்காம மூவில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு செமையா இருந்துச்சு. நான் பேசிக்கலா யூடியூப் பார்க்க நிறையா எனக்கு பர்ஃபெக்டா இருந்தது. நாங்க முதல்ல சொன்ன மாதிரி எங்க பாட்காஸ்ட்ல ஸ்பாயிலர்ஸ் வராது. ஓகே, அடுத்த அனிமே வேற ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான அனிமே ஏதாச்சும்? Wolf Girl and Dark Prince பாத்திருக்கீங்களா? என்ன ப்ரோ? என்னது ப்ரோ? Wolf Girl and Dark Prince. இல்ல ப்ரோ, நான் பார்த்தது இல்ல. கேக்கல ப்ரோ, சரியா கேக்கல ப்ரோ. சரியா Wolf Girl and Dark Prince ப்ரோ. ஆமா. ஆக்சுவலா அது ஒரு 7வது எபிசோட்ல வந்து டிராப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு அது வந்து பிடிச்சிருந்தது, ஏன்னா அது வந்து ஒரு பேட் பாய் குட் கேர்ள் கான்செப்ட் அனிமே. ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து உல்ஃப் கேர்ள்னு ஏன் இவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பொய் சொல்லுவா, எதுக்குனாலும் பொய் சொல்லுவா. பொய் சொல்ற வாயில அப்படியே சரளமா அவளுக்கு வந்து வரும் பொய் சொல்றது. அப்போ வந்து இவளுக்கு புது கிளாஸ் போகும்போது புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அந்த புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தியே பேசும்போது இவளுக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காது, அதனால இவன் பொய் சொல்லிருவா, இந்த மாதிரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படி இப்படின்னு நிறைய பொய் சொல்லி வச்சிருவா. அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கிட்ட அதே மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணுங்க வந்து தனியா பேசுவாங்க, இந்த மாதிரி நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கன்னு சொல்றா இவ, ஆனா போட்டோ எதுவுமே காட்ட மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே இவ போயிட்டு ரோட்ல போற ஒரு பையன் போட்டோ அப்படியே எடுத்துட்டு வந்துருவா. அவன் திரும்பும் போது போட்டோ எடுத்துட்டு ஓடிடுவா.
அது பார்த்தா அந்த ஸ்கூல்ல வந்து அவனை வந்து பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா நீங்க எல்லா அனிமேலும் பார்த்திருப்பீங்க. நல்லா அழகா படிக்கிற பையன் அந்த மாதிரி எல்லாமே பிரின்ஸ், அதுமே பொண்ணுன்னா பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஏஞ்சல் அந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த பையன் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ரியலைஸ் ஆகும். அவன் ரியலைஸ் ஆன அடுத்த செகண்ட் அவன் பக்கத்துலயே நிற்பான், இவங்க பக்கத்துலயே நின்னோடனே இவன் அப்படியே கை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுவான். ஓடிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை, அதனால நான் இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டேன், போய் சொல்லிட்டேன், நீ சும்மா என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்டிங் பண்ணுவியா அப்படின்னு அவ கேட்பா. அவனும் ஓகேன்னு சொல்லிடுவான். சரி நல்லா தானேப்பா போகுது அப்படின்னு பார்த்தா அவன் உடனே அப்பனா நீ நாய் மாதிரி இருக்கணும், எனக்கு ஒரு பெட்டா தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒண்ணு போடுவான். நீ வந்து கண்டிஷன் நான் சொல்ற மாதிரி நீ சொல்ற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறேன், பட் ஆனா மத்த டைம்ல எல்லாம் எனக்கு நீ வந்து ஒரு பெட்டா இருக்கணும், நீ வந்து எனக்கு ஒரு நாய் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவான். வந்து பாத்தீங்கன்னா நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான் ஆக்சுவலா. அந்த குச்சி தூக்கி போட்டு அதை எடுத்துட்டு வா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். அதே மாதிரி நான் என்னை சுத்தி வந்து குலைச்சிட்டு போ அப்படின்னுவான். அதெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இவளுக்கு ரியலாவே அவன் மேல லவ் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு எப்படி சேர்றாங்க. ஆமா, அதை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஹேர்ட் ஆகும் ஆக்சுவலா. இவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இவன் வந்து ஒரு உமனைசர், நிறைய கேர்ள்ஸ் வந்து கூட்டிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு வந்து ஹர்ட் ஆகும். நான் இருக்கிறப்ப இவன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்ம தான் ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க, இருந்தாலுமே எதுக்கு இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் தட்டி கேட்க போவா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறப்போ அவன் வந்து கேட்பான், நம்ம வந்து ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கோம், உனக்கு எதுக்கு என் மேல அவ்வளோ கேர் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவ வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுவா. இவனுக்கு வந்து ஆக்சுவலா இவன் வந்து இவ்வளவு ரூடா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஆக்சுவலா அந்த பேக் ஸ்டோரி பார்க்கல, அதுக்கு முன்னாடி நான் டிராப் பண்ணிட்டேன். நான் டிராப் பண்ணது வந்து ஆக்சுவலா நல்லா இல்லைன்னு சொல்லி டிராப் சொல்றேன். ஸ்பாயிலர் வார்னிங் கொடுத்துக்கிறேன். பேக் ஸ்டோரி வந்து என்ன கேட்டா அது வந்து ஒரு பேக் ஸ்டோரினே சொல்ல முடியாது, எல்லாமே இவனோட இமேஜினேஷன் மாதிரி தான். அது இவன் ஒரு ஸ்னோமேன் மாதிரி ஸ்னோமேன் செய்வாங்கல்ல, அது வந்து இவன் பார்த்துட்டு இருப்பான், திடீர்னு அது பார்த்தா உடஞ்சிருக்கும். அதுல இருந்தே அவன் வந்து எப்படி நினைப்பானா, இவனுக்கு கூட இவன் கூட இருக்கவங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்க, அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் அந்த மாதிரி ஏதோ பிரிஞ்சுதான் இருப்பாங்க. சோ அதனால அவன் அப்படி வந்து இவனுக்கு கூட இருக்க எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர் பண்றானோ அவங்க எல்லாரையும் இவனை விட்டு பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லியே யார் மேலேயும் ரொம்ப கேர் வைக்கிறக்கே வந்து ரொம்ப பயப்படுவான். ஆக்சுவலா மேல ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா அவனே இது பண்ணிப்பான், ஐயோ நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது, ஃபீலிங்ஸ் வந்து க்ரோ பண்ணிக்கிட கூடாது, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும்னு நினைச்சிருவான். ஆனா இதுல என்னன்னா, எனக்கு லாஸ்ட் எபிசோடு பார்க்கும்போது அந்த ஸ்னோமேன் உடஞ்சிருக்கும்ல, அது உடஞ்சிருக்கிறதுக்கு காரணம் யாரும் இல்ல, அவன் அக்கா தான். இவன் அக்கா வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். சின்ன வயசுலயே அதை இவன் பார்க்காத டைம் அவ தான் மேல குதிச்சு உடச்சு விட்டு போயிருப்பா. இவன் அதை வச்சுதான் யாருமே கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் இத்தனை காலமா. அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா ரொம்ப சேடான பாஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சிட்டு இப்படி மொக்க பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஆச்சு. அது மட்டும் ஆனா ஆனா இவங்க 2 பேருக்குள்ள இருக்க எப்படி சொல்றது, அந்த லவ் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 7 எபிசோடு அது வரையும் வந்து இவங்க லவ் எல்லாம் கிடையாது, அவன் வந்து சும்மா ஃபேக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் வச்சுட்டு இருப்பான். பட் அதுக்கப்புறம் அவனுக்கும் லவ் வரும். எப்படின்னா இவ போயிட்டு வேற ஒரு பையன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். இவ போயிட்டு அவங்க கூட கொஞ்ச நாள் லவ் பண்ண மாட்டாங்க, பட் டேட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம டேட் பண்ணிட்டு சேரணும்னா சேரலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து இவகிட்ட சொல்லுவா, நான் பாத்துக்கிறேன், அவனை மாதிரிலாம் நான் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ் சொல்லுவான். இவன் ஆனா ரிஜெக்ட் பண்ணுவான். கரெக்டா அப்பதான் அவனும் வருவான், வந்து கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுவான். அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். என்னதான் இவன் ஒரு பேட் பாயா இருந்தாலும் இவனும் ஒரு வீக்கான பொண்ணுதான். ஸ்டார்டிங்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பையன் வந்து இவளை லவ் பண்ற மாதிரி கேர் பண்ற மாதிரி நல்லா பண்ணுவான். ஆக்சுவலா இவன் அந்த ஹீரோ வந்து எப்படின்னா ஒரு பிரின்ஸ் தானே, சோ மத்த பொண்ணுங்களுக்கு இவளை சுத்தமா பிடிக்காது, பயங்கரமா புள்ளி பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பையனும் கிட்டத்தட்ட பிரின்ஸ் மாதிரி தான் இருப்பான். அவன் வந்து காப்பாத்துவான். காப்பாத்திட்டு இவ வந்து லவ் பண்ணலாம். இவ வந்து சொல்றா, இந்த மாதிரி நான் இந்த ஹீரோவோட நான் வந்து ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு எப்படின்னா
சரி இவ்வளவுதானா, நான் கூட உன்னை வச்சு அவனை பழி வாங்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா ஹீரோ என்ன பண்றப்பான், ஹீரோவை பார்த்து இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போயிடுவா, அவங்க கூட போயிடுவா. அதனால இவனுக்கு வந்து பழி வாங்கணுங்கிற வெறி இருக்கும். அதனால அவன் கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம ஸ்டீல் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருப்பான். பட் அது அவனுக்கும் டிசப்பாயின்மெண்ட், இவளுக்கும் டிசப்பாயின்மெண்ட். இந்த மாதிரிதான் இது ஒரு 4th எபிசோட் அந்த மாதிரி வரும். ஆனா எனக்கு அந்த பிடிச்சிருந்தது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கே அது கொஞ்சம் ஹேர்ட் ஆகும். நம்ம ஆமா இவ்வளவு சீக்கிரமா ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் ஹேர்ட் ஆகும். hurt ஆகும். அவன் வந்து அப்பதான் என்ன deep சொல்லுவான்னா, ஆ இவன் மேல அவன் love. காப்பாத்துவான். ஹீரோ வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து என்னன்னா, அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்டே விட்டு கொடுத்துட மாட்டான். காப்பாத்திட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வந்து என்னோட நாய், என் ஆமா நாயை ஆமா வந்து நான் வேற யாரையும் தொட விட மாட்டேன் அப்படி சொல்லிடுவான். அவளுக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் ஆயிரும். இவன் எல்லாமே வந்து ஹர்ட் நம்ம ஆகும். ஒரு பட் நாய் மாதிரி அப்பதான் தான் பாத்துக்கிறான் போல. ரியலைசேஷனும் இருக்கும். ரியலைசேஷன் ஆமா ஆயிட்டு இவன் கண்டிப்பா. மேல அப்பதான் லவ்வே ஸ்டார்ட் ஆகும். ஆமா ம் டைம் இருந்தா கண்டிப்பா பாருங்க, இந்த அனிமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி வச்சிருக்கேன் என்ன ஆக்சுவலா கேட்டா. சிமிலரா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். மை லிட்டில் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஆக்சுவலா ஷோஜோ அனிமே தான். ஷோஜோ ஓகே. அனிமேஸ்லயே சிமிலரா இருக்கிறதுனா மை லிட்டில் மான்ஸ்டர்னு ஒண்ணு இருக்கும். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது பையன் வந்து நான் இப்படிதான் இருப்பான். பாத்துக்கிறேன். ஆஹ் அந்த பையன் ஃபீமேல் கேரக்டர் கெட்டவன் வந்து புள்ளி பேட் பாய் பண்ணிட்டு மாதிரி இருப்பான். இருப்பான். ஆமா, ஒரு கஃபேல வச்சு அவ மண்டையில கூட ஜூஸ ஊத்தி விட்டுருவான். அவளுக்கு சாரி, அவ பிடிச்சிரும். ஊத்துவாளா ஆனா இவன் போக ஊத்துவானு போக தெரியல. ஆக்சுவலா இதே பேசிட்டே பேட் இருப்பான், பாய் அதுக்கப்புறம் திடீர்னு கான்செப்ட்னா இன்னொன்னு வச்சிரும். இட்டாகிஸ் யாருக்கு தெரியும்? பழைய அனிமே தான், ரொம்ப பழசுதான். என்னது bro? அதுவும் பேட் பாய். இட்டாகிஸ் கேக்கல. இட்டாகிஸ் இட்டாகிஸ் இட்டாகிஸ். பார்த்தது இல்ல ப்ரோ. பார்த்தது இல்ல. இல்ல மைட்ஸ bro. மாதிரி பார்த்தது இல்ல. இது மேட் சமா. எல்லாமே பழைய அனிமே தான். மைட்ஸமா ஷோஜோ அனிமேஸ் ஆக்சுவலா. மேட் சமா, அதுக்கப்புறம் ஏஓ ஹரு ரைடுன்னு இருக்கும். ப்ளூ ஹரு ரைடு, ப்ளூ ஸ்பிரிங் ரைடு ஏவோ அறுவரை சூப்பரா இருக்கும். இங்கிலீஷ்ல. ஆமா, இது ரெயின்போ எல்லாமே டேஸ்னு ஒரு கிட்டத்தட்ட அனிமே இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். ரெயின்போ டே சூப்பரா இருக்கும். ஒரு 24. ஆனா நான் ஆக்சுவலா செம்மையா அந்த இருக்கும் bro. அனிமேக்கு எண்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் ரீசெண்டா தான் பார்த்தேன் ப்ரோ அந்த அனிமே. நானு எப்படி சொல்றது, முடிச்சுட்டான், எண்டிங் எதுவும் இல்லைன்னு இந்த நினைக்கிறேன் அனிமே எனக்கு தெரிஞ்சு. பாக்குறதுக்கு இல்லாம, ஆமா எண்டிங் இல்லாம முடிச்சிட்டானுங்க. நான் எண்டிங் இருக்கும்னு சொல்லி கடைசி எபிசோட்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பாத்துட்டு இருந்தேன். பட் ஆனா ஆமா, எண்டிங் இல்லாம முடிஞ்சிருச்சு. எதுவுமே இல்ல. ஆனா இந்த எபிசோட் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்த சீசன் 2 ஆனா எதுவும் இல்ல. ஆமா சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் எனக்கு செகண்ட் 24 கப்புள் தான் நல்லா ரொம்ப இருக்கும். பிடிச்சிருந்துச்சு. மெயின் கப்புள் விட எனக்கு செகண்ட் கப்புள் தான் ஆமா. ரொம்ப பிடிக்கும். ஓகே. வேற புக்ஸியா நான் இப்போ ரீசெண்டா நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ண அனிமேஸ்ல வந்து ஒண்ணுன்னா, ஐ ஹவ் ஆல்வேஸ் லைக்ட் யூன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்கும். பாத்திருக்கீங்களா? மூவி இல்ல bro. மூவி தான் ஆக்சுவலா. மூவி நான் பாத்திருக்கேன். மூவி தான். பட் சைல்ட்ஹுட் அந்த மூவிக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு அதேதான் ரெட் கலர் ஹேர் இருப்பா மெயின் கேரக்டர். பையன் வந்து தெரியும் சைல்ட்ஹுட் பாத்திருக்கேன். ஃப்ரெண்டா இருப்பான் ரெண்டு பேருமே. பட் ஆனா இவ வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஃபேக்கா ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருப்பான். நான் இன்னொருத்தனுக்கு ப்ரொபோஸ் பண்ண அவனும் போறேன், உன்கிட்ட வந்து நான் ட்ரையல் பாத்துக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஸ்டார்டிங் வந்து அது சீனே அதுதான். இரிட்டேட் ஆயிரும். ஆக்சுவலா இந்த அனிமேக்கு வந்து அவ பாத்தீங்கன்னா ஒரு நல் ப்ரீக்வல் இருக்கு. ப்ரீக்வலா சீக்வலான்னு சொல்ல முடியாது. சைடு கேரக்டர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு அமைதியா இருப்பா, இன்னொரு பையனை வந்து ஆரஞ்சு கலரா, சாரி, ஒரு பிளாண்ட் ஹேர் கலர்ல ஒருத்தன் இருப்பான். அவங்களோட சைடு ஆமா ஆமா ஆமா. கேரக்டர்ஸோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 எபிசோட் தனியா இருக்கும். ஓ, அது நான் பார்க்கல, வெறும் படம் மட்டும் நீங்க பார்த்தேன். மூவி ஐ ஹவ் ஆல்வேஸ் லைக் யூ மூவி பார்த்துட்டு நீங்க அந்த அனிமே பார்க்கலன்னா பாருங்க. அந்த அனிமையோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அவர் லவ் ஹேஸ் பீன் ஆல்வேஸ் 10 சென்டிமீட்டர்ஸ் அப்பார்ட்னு சொல்லி இருக்கும். இவ்வளவு பெரிய டைட்டில் பார்க்கலாம். நான் ஆக்சுவலா மோஸ்டா மூவிஸ் பார்த்தது கிடையாது, சீரிஸ் தான் நான் மோஸ்டா பார்ப்பேன். அதனால எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு இன்ஸ்டா வேற ரீல்ல டமாக்கோ பார்த்தனா மார்க்கெட் நல்லா பாத்தீங்களா இருந்துச்சு. bro? என்ன ப்ரோ? டமாக்கோ மார்க்கெட். டமாக்கோ மார்க்கெட் அதுவும் நான் அது சூப்பரா இருக்கும். இப்பதான் மோச்சி டமாக்கோ ஷோ மார்க்கெட் அதுதானே? அதே மாதிரி. அது அதேதான் மார்க்கெட்ல வந்து டமாக்கோ மார்க்கெட்ல ரொமான்ஸ் வராது, அந்த மூவில தான் வரும். டமாக்கோ லவ் ஸ்டோரி மூவில தான் ஆக்சுவலா மூவில ரொமான்ஸ் வரும். மூவில. ஆமா, நான் மூவி தான் கேரக்டர்ஸ் பார்த்திருக்கேன். வந்து கேரக்டர்ஸோட டெப்த் நல்லா புரியணும் அப்படின்னா மார்க்கெட் பார்க்கலாம். பட் ஆனா இல்ல, ஆமா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஸ்ட்ரெயிட்டா ரொமான்ஸ் மட்டும் வந்தாலே போதும் அப்படின்னாலே நீங்க மூவி பார்க்கலாம். ஆக்சுவலா அது ஒண்ணுமே பெருசா இருக்காது. 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க மூவிலேயே. அதுவும் அதுலயே இருந்து அதேதான். ஸ்டார்ட் இவன் ஆயிடும். கடைசியா வெளியே அந்த டோக்கியோக்கு போற வேரோட மாதிரி கேரக்டர் போவான், அப்போ மட்டும்தான் இவ வரும். சொல்லிடுவான். அது அந்த ஹோல்சமா இருக்கும் பொண்ணோட அப்பா சைல்ட்ஹுட் ஸ்டோரி. யாரோ அம்மா இறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா, பொண்ணுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. ஆமா. அந்த மாதிரி நான் நிறைய இருக்கு ராம்காம்ல. நான் நீங்க சொன்ன பாதி இது நான் நான் பார்க்கல. எல்லாத்தையும் கொத்தி கொத்தி வச்சிருக்கேன். அது அங்க எங்க தெரியும் நம்மளுக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ எல்லாம் கடைசி 5 மினிட்ஸ் ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒண்ணு இருக்கா, ஏதாவது பாப்போமா? ஆக்சுவலா என்னன்னா, இந்த Underrated. ராம்காம் பார்ட் 2 ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நான் தான். ஆக்சுவலா என்ன bro? நான் ராம்காம் பார்ட் 2 ஆமா, ஆமா. ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா நான் பார்ட் 1 பார்த்தேன், யூடியூப்ல இவங்க அப்லோட் பண்ணது, எக்ஸஸ் பேசினதெல்லாம் பார்த்தேன். நிறைய அனிமே என்னடா நம்ம பார்த்த சிமிலரா பேசியிருக்காங்களே, நம்ம இதுல இருந்து தான் நல்லா பேசியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. முக்கியமா ஆஃப்டர் த ரெயின் அதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலதான் நான் கேட்டேன். எனக்கும் ப்ரோ, ஆக்சுவலா ஆஃப்டர் த ரெயின் பத்தி ஒரு போஸ்ட் கூட நான் பார்த்ததே கிடையாது தமிழ் கம்யூனிட்டியில. ஒரு சிங்கிள் போஸ்ட் கூட தமிழ் ரிலேட்டடா யாருமே பண்ணதே கிடையாது. ஆக்சுவலா அது ரொம்ப அன்ரிலேட்டட், கூடவே மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு. ஆக்சுவலி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாம் இந்த கூஃபி அனிமேஸ் அதான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க. இவங்க வந்து பாப்புலர் அனிமே தாண்ட மாட்டாங்க, ஷோனன்லயே தான் மோஸ்டா இருக்காங்க. அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பார்த்துட்டு ஷோனன்லயே 2 தான் பாக்குறானுங்க. ஒன் பீஸ் நருட்டோ மட்டும் தான் bro பாக்குறானுங்க. நீ வேற அத மட்டும் பார்த்துட்டு நான் இந்தியால ஃபேன்ஸ் கம்மி, தமிழ்ல இன்னும் கம்மி ஒன் பீஸ் தான். ஆமா, ஆக்சுவலி ஷோனனே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் கம்மி, ராம்காம்ல இன்னும் கம்மி. இப்ப நான் இப்பதான் ராம்காமே என்டர் ஆகிறேன், அப்ப பாத்துக்கோங்க. ரைசன் ப்ரோ, ஆக்சுவலா நான் சுக்கிகா கீரை பாத்துக்கிறீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, அது போன வீடியோல நீங்க கிமினோட்டோட பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் கேட்டேன் ப்ரோ, யாருக்குமே தெரியல ப்ரோ. நான் பாக்குறத யாரும் பார்க்க மாட்டேன். நல்லா இருக்கும். தெரியும் சொன்னான்னு நினைக்கிறேன். எக்ஸோ அண்ணன் நான் பாத்துறாரு பார்த்திருக்கேன் bro, நீங்க இப்ப ரெண்டுமே சொன்னது. ப்ரோ. எல்லாம் இப்ப ரீசெண்டா வந்ததுதான் பார்த்தேன். ஒரே நாள்ல முடிச்சேன் ப்ரோ 13 எபிசோடு. நான் எல்லாம் இப்ப ரீசெண்டா வந்த இதுதான் 1-2 பார்த்தேன். மைட்டி ரீசெண்டா பார்த்தேன். அது எனக்கு பிடிக்கல ப்ரோ அவ்வளவா. 3 எபிசோட்ல அது நான் வந்து மோஸ்டா ஒரு அனிமே ஆரம்பிச்சா விட மாட்டேன், ரொம்ப போர் அடிச்சாதான் விடுவேன். இது எனக்கு சுத்தமா இதுவே பிடிக்கல, அதனால விட்டேன் அப்படியே. அது வந்து எப்படின்னா, ஸ்டோரி வந்து ஃப்ளோவா மூவ் ஆகும், பட் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப், ஃபன்னு, காமெடி எல்லாம் நல்லா இருக்கும். இந்த பொண்ணு வேற அடிக்கடி மாறிடுமா, நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. நான் ஆக்சுவலா இப்போ வீக்லி அனிமே நிறைய பார்ப்பேன். அதுல வந்து ரொமான்ஸ் அனிமே மோஸ்ட் ஆஃப் அனிமே நான் பார்த்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அதுல வந்து எனக்கு அந்த மைண்டேனிசன் பாட வந்து இது காமெடி பண்றது இவன் தான், அந்த மேனேஜர் ஒருத்தர் இருப்பான் பாருங்க. அவன் தான் இவங்களை எப்படி சேர்த்து விடலாம் அப்படின்னு தான் பாத்துட்டு இருப்பான். இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி வளர்க்கறதுன்னு இருக்குன்ட்டு, இந்த அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மாமா வேலை பாக்குறவன் அவன் தான். ஆமா கரெக்ட். போயிட்டு ஒரு இது போயிட்டு நைட்டு ஏதாவது பார்ட்டி இது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம், அதுக்கு பிளேஸ் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவனையா இந்த பொண்ணையும் அவனே அனுப்பிச்சு விட்டுருவான். ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். அனுப்பி விட்டு பின்னாடியே கூட போவான். பின்னாடி உட்காந்து நோட்டம் பார்த்துட்டு இருப்பான், எப்படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். இதுல அவருக்கு இது வேற, இதுல அவருக்கு ஒரு கிளிகளுப்பு இந்த மாதிரி. அதான் இப்ப ரீசெண்டா அவனதான் நான் பாத்துருக்கேன், ரொம்ப பழசம் நான் இன்னும் பாக்கல. எக்ஸோனே கிமினோட்டோட பாத்திருக்கேன் ப்ரோ, ஃபேவரட் ஆக்சுவலா. எல்லாத்தையும் நான் பார்த்தெல்லாம் பாத்துக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அந்த அனிமே வந்து எனக்கு பிடிக்காத காரணம் என்னன்னா, சீசன் 1லயே எனக்கு தெரிஞ்சு எண்டிங் வச்சிருக்கலாம் ஆக்சுவலா. சீசன் 1ல அவ்வளவு தூரம் போயிட்டு ரெண்டாவது இன்னொரு பொண்ணு இவன் மேல வர மாதிரி அந்த மாதிரி வச்சு அவ பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும். அது அந்த ஒரே ஒரு காரணம் தான், எரியும். அவனாலே ஒரு சீசன் லைட்டா பிடிக்காம போச்சு. அந்த கோச் ஒருத்தர் இருப்பானே ப்ரோ, ஃப்ரெண்டா இருப்பானே ப்ரோட்டகனிஸ்டுக்கு, அவன் ரொம்ப பிடிக்கும். அவனு காமெடி பீஸ். ஆமா, அப்படியே பொசசிவ் ஆவாரு அப்படியே ஹீரோ. ஓகே சரி, கரெக்டா ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிருவோமா? பரவாயில்ல, கொஞ்சம் பேசட்டும் பண்ணல. ஆமா, அந்த மீம் டெம்ப்ளேட் தேவையில்லை எனக்கு. நீங்க நிறைய அனிமே இருக்கு, பேசினா பேசிட்டே போலாம் போல. பேசிக்கிட்டே போலாம். ஃபுல்லா அண்டர் ரேட்டட் தான். எனக்கு அந்த பேர்லாம் நான் கேட்டது கூட கிடையாது. அப்படியே தெரியுமே நம்மளுக்கு. குவான்டபிள்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன்.
ஒண்ணு இல்லையா, யூடியூப்ல போடும்போது எனக்கு ஏதாவது பாத்தீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல bro? போட்டுறேன். என்ன ப்ரோ? சேக்கானோன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்கும் தெரியுமா? How to சேக்கன் raise a வந்து boring girlfriendன்னு சொல்லிட்டு. போரிங் கேர்ள் ஃப்ரெண்ட். இப்பதான் பார்த்தேன் அது கொஞ்ச அதேதான். நாளைக்கு. இப்போ அதெல்லாம் எனக்கு இது வந்துச்சு சஜஷன் பார்க்கணும். எனக்கு அது ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல பிடிக்கல, பட் ஆனா போக போக பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அதுல இந்த மாதிரிதான் இன்டென்ஷியல் 20+ மாதிரிதான், ஹாரம் அனிமே தான். ஓகே ஓகே. 3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை போகும் ஃபேன்ஸ்கிட்ட. லவ் ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடும். ஆமா ட்ரையாங்கிள் கிடையாது, ஆக்சுவலா ஸ்கொயர் நினைக்கிறேன். ஸ்கொயர் 4 பேர் அப்போ. ஆமா ஆமா 3 பொண்ணுங்க ஒரு பையன்ல. ஆமா ஓ 3-1. ஓகே புரியுது. வாழ்க்கையா வாழ்றானுங்க. ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி பேசலாம் நீங்களேப்பா. ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்ட் கதை அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. ரெண்டா அதை அடிச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி தள்ளிடுவோமா? பேசணும்னு சொன்னது வந்து அதை பத்தி திட்டலாம்னு சொல்லி தான் நான் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது. கரெக்ட். அதுல கதையே அந்த அளவுக்கு இல்ல, அதனாலதான் அது வந்து அந்த எனக்கு அந்த ப்ரொட்டகனிஸ்டே பிடிக்காது ப்ரோ. எனக்கு அவனை பார்த்தாலே எரியுது, ஏன்னே தெரியல. கோழம் ஒரு மாதிரி இருக்கிறான். ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிச்சது ப்ரோ. நான் எப்பனா எனக்கு எதுவுமே போக போக தெரியாம நான் எனக்கு ஸ்டார்ட் சுத்தமா பிடிக்கல. பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 எபிசோடுக்கு மேல எனக்கு எரிச்சல வந்துருச்சு. என்னடா இவன் பண்றான், எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கான், பின்னாடியே போவான், ஸ்டாக் பண்ணுவான், அவன் அவங்க எங்கெல்லாம் பாட்டி போறான்னு வேற பாவம், இவங்க சொல்லி எந்த ஒரு மூவி பாட்டி கிட்ட போயிட்டு ஒண்ணுமே பண்ண தேர்ட் சீசன் மாட்டான், வரை ஜோக்கர் மாதிரி இருப்பான். இல்ல ப்ரோ, யாருமே நான் பார்க்கல, அப்பயே நிறுத்திட்டேன் ப்ரோ. நான் சீசன் 2 பார்க்கல. மாங்கா கொஞ்சம் பார்த்தேன். இப்பதான் ப்ரோ கொஞ்சம் நல்லாவே போகுது. அந்த ஹீரோயினோட பாட்டி கூட செத்து போயிட்டாங்க. இப்பதான் ஒரு மூவியே நல்லா போகுது. உருப்படியா ஒரு விஷயம் அவன் பண்ணிருக்கான்டா சொல்லிருந்தாங்க. இப்பதான் மெயின் கேரக்டர் டெவலப்மெண்ட்டே கொஞ்சம் வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப அநாயகமா இருப்பான். இதுக்கப்புறம் அதாவது அந்த தேர்ட் சீசன்ல ஒரு எபிசோட்ல அவன் என்ன டெவலப் பண்ணானோ அது அடுத்தே அப்படியே போயிடும் அவனுக்கு, அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லயே போயிடும். ஆக்சுவலா இது மாங்கா வேற எவ்வளவு பெருசா இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் மாங்கா மோஸ்டா படிக்க மாட்டேன், சோ எனக்கு தெரியல. பட் இது இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. சீக்கிரமா முடிக்கலாம், மெயின் கேரக்டரோட இவன் சேர்ந்துட்டு அப்படியே முடிச்சிடலாம் தான். ஓகே சரி ஓகே, இன்னியோட இத பாட்காஸ்ட் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசின டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ராம்கான் பார்ட் 2. இவ்வளவு நேரம் பேசி பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கடைசி ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். வேணும்னா தம்ஸ் அப் கொடுங்க கமெண்ட்ல. ஸ்பாயிலர் ஃப்ரீ ஃபுல்லா கவலைப்படாதீங்க. ஒரு 50 லைக். ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயிலர் ஃப்ரீயா எடுத்து வந்திருக்கோம். இந்த இத நீங்க லைக் போடலனாலும் நாங்க வருவோம். நீங்க லைக் பண்ணாலும் பார்ட் 3 இருக்குது, அது எக்ஸோ ஈத்தன் வந்துரும். ஆமா, இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் எக்ஸோன் அண்ட் ஐசனுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நன்றி ப்ரோ. நார்மல் கெஸ்ட், நன்றி. இதெல்லாம் கிடையாது. இனிமே நம்மள ஒண்ணுக்குள்ள ஆயிட்டோம். ஆமா, இத்தோட இந்த இதை முடிச்சுக்கிறோம். இதோட அடுத்த வாரம் பார்க்கும் வரை உங்கள் நாகி, மதன், ஐசன் அண்ட் எக்ஸோ.